Hello everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So இப்போ we are going to discuss about this chapter 3 in history. So இப்போ we'll be finishing this chapter Nazism and Rise of Hitler. ஸோ இந்த டாபிக் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த டாபிக் ஏன் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே சொன்னேன். ஸோ ஹிட்லர் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஹவ் அ லீடர் ஷுட் நாட் பி. ஒரு நல்ல லீடருக்கான குவாலிட்டிஸ் இருந்துமே அவருக்கு ஹியூமனிட்டி அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி இல்லை அப்படிங்கிற ஒரே ரீசன்னால ஹி ஹஸ் பிகம் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் ஃபார் அ டிக்டேட்டர். ஸோ ஒரு பேட் எக்ஸாம்பிள் ஃபார் டிக்டேட்டர், ஒரு லீடராக அவர் வந்திருக்காரு. ஸோ அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ போன கிளாஸ் வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஜெர்மனி வேர்ல்டு வார் 2க்கு அப்புறமா, வேர்ல்டு வார் 1க்கு அப்புறமா வாட் வேர் த இஷ்யூஸ் ஃபேஸ் அண்ட் ஹவு இட் பேவ்ட் வே ஃபார் த நாசிசம் டு டெவலப். அதில் ஹிட்லர் எப்படி ஒரு லீடராக எமர்ஜ் ஆனாரு அப்படிங்கிற வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். அதில் நவ் வி ஆர் கோயிங் டு see the atrocities, what all they have done, what all the issues faced by people. ரேசிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளோ பெரிய அட்ராசிட்டிஸ் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டிக்கு ஒரு காரணமா இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் வி ஆர் கோயிங் டு see it in today's class also. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, பிகாஸ் திஸ் டாபிக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆல்சோ. ஸோ த ரேஷியல் உட்டோபியா. ஸோ வாட் இஸ் திஸ் உட்டோபியா? உட்டோபியா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இட் இஸ் அன் இமேஜினரி சிச்சுவேஷன். ஐடியல் சிச்சுவேஷன் சொல்லுவாங்கல்ல. ஐடியல் சிச்சுவேஷன் என்னன்னா, எந்த ஒரு நெகட்டிவுமே இல்லாத ஒரு விஷயத்தை தான் ஐடியல் சிச்சுவேஷன் சொல்லுவாங்க. இப்ப நம்மளோட உட்டோபியா, ஜென்ரலா உட்டோபியாவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா சொல்லுவேன்? உட்டோபியாவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன, இந்த வேர்ல்டுல எல்லாருமே 100% குட் பீப்புள் மட்டும்தான் இருப்பாங்க, கைண்டான பீப்புள் மட்டும்தான் இருப்பாங்க அப்படிங்கிறது உட்டோபியா. கரெக்டா? ஆப்வியஸ்லி வி ஆல் நோ there are few people who are not kind and we have to stay safe from those people. ஸோ இதுதான் அந்த உட்டோப்பியாங்கிறது ஒரு இமேஜினரியான ஒரு வேர்ல்டு. அங்க எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த தான் உட்டோப்பியான்னு சொல்லுவாங்க. ஹிட்லர் இந்த ரேஷியல் உட்டோப்பியாவை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அக்கார்டிங் டு ஹிம் இந்த ஆரியன் அப்படிங்கிற ரேஸ் தான் பெஸ்ட் ரேஸ். ஸோ வேர்ல்டு ஃபுல்லா அவங்க மட்டுமே இருந்துட்டாங்க, எஸ்பெஷலி ஜெர்மனில அவங்க மட்டுமே இருந்துட்டாங்க அப்படின்னா ஜெர்மனி வில் பிகம் வெரி கிரேட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நம்புறாரு, அவரோட ஃபாலோவர்ஸையும் நம்ப வைக்கிறாரு. அப்பதான் அவர் என்ன பண்றாருன்னா, ஜீனோசைட் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்றாரு. ஜீனோசைடுன்னா என்னன்னா, சைடு அப்படின்னா கில்லிங், புரிஞ்சுதா? டெஸ்ட்ராயிங். ஜீனோசைடுனா சர்டைன் ஜெனடிக் ட்ரைட்ஸ் இருக்கிறவங்களை கில் பண்றத ஜீனோசைடுன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கின் கலரை வச்சு அவங்களை கில் பண்றது, இவங்க இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஜீனோசைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி ஆஃப் பீப்புளை மட்டும் சம் ரீசனை சொல்லி அவங்க டெஸ்ட்ராய் பண்ணாங்கன்னா ஜீனோசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. So genocide and war became two sides of the same coin. போலாண்டை டிவைட் பண்ணிட்டு நார்த் வெஸ்டர்ன் போலாண்ட் ஜெர்மனி அனெக்ஸ் பண்றாங்க. ஏன்னா போலாண்ட் எல்லாம் ஒன்ஸ் இட் வாஸ் கிவன் ஃபார் த கண்ட்ரிஸ் ஹூ சக்சீடட் இன் வேர்ல்டு வார் 1. அதை ஜெர்மனி தே ஆர் கேப்சரிங் இட். பீப்புள் ஆஃப் போலாண்ட் அவங்க வீட்டையும் ப்ராப்பர்ட்டியும் விட்டு போற மாதிரி அவங்கள ஃபோர்ஸ் பண்றாங்க. அண்ட் மெம்பர் ஆஃப் போலிஷ் இன்டெலிஜென்சியா வேர் மர்டர்ட். ஏன்னா போலாண்டோட இன்டெலிஜென்ட் ஏஜென்சிஸ் இருக்கும் இல்லையா, அவங்க எல்லாம் மர்டர் பண்ணிட்டு அந்த போலாண்ட்ல இருக்க சில்ட்ரன்லயே ஆரியன்ஸ் மாதிரி இருக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் மதர்ஸ் கிட்ட இருந்தே ஸ்நாச் பண்றாங்க. புரியுதா? அந்த போலாண்ட்ல இருக்கிற பீப்புள்ல ஆரியன்ஸ் மாதிரி இருக்கிறவங்க, ஆரியன்ஸ்ங்கிறவங்களுக்கு சர்டன் ட்ரைட் இருக்கும், ஸ்கின் கலரு, நோஸ் ஷார்ப்பா இருக்கு, அந்த மாதிரி சில ட்ரைட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களை மட்டும் மதர் கிட்ட இருந்து புடுங்கிட்டு, போலாண்ட்ல இருக்கிற மதர்ஸ் கிட்ட இருந்து புடுங்கிட்டு ரேஸ் எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு எக்ஸாமின் பண்றாங்க. அவங்க உண்மையாலுமே அந்த பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குன்னா அவங்க சர்வேவ் ஆவாங்க, இல்லைன்னா அவங்களை கொண்டுருவாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஹியூமனிட்டிக்கு எகெயின்ஸ்டான அட்ராசிட்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. யூ கேன் see the classrooms scene depicting a lesson on racial anti-Semitism. ஸோ இது கிளாஸ் ரூம்ல they are teaching racism பத்தி என்னெல்லாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி டீச் பண்றதுதான். அது ஸ்கூல்ஸ் எல்லாம் கூட மக்களோட மனசுல இந்த ரேசிசமை டீச் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு மோசமான ஒரு விஷயமா இருந்துச்சு. யூத் இன் நாசி ஜெர்மனி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஏன்னா எந்த ஒரு கண்ட்ரியில யூத் பவர் நல்லா இருக்கும், ஸ்கில்டா இருக்காங்க, ரொம்ப கைண்டா இருக்காங்க, அவங்க ரெஸ்பான்சிபிளா இருக்காங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல த கண்ட்ரி வில் பி ரியலி ரியலி குட். பட் அந்த யூத்தையே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா தே கேன் பி கோயிங் இன் எனி டிரெக்ஷன். அப்படிதான் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஹிட்லர் யூத் மேலதான் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா இருக்காரு. ஏன் அப்படின்னா he knows that youth can be used for whatever he wants to do.
ஒரு கண்ட்ரி மேல போர் தொடுக்கணும், இல்ல வந்து அவங்க மைண்ட்லயே போயிட்டு இதுதான் கரெக்ட் இது தப்புன்னு சொல்லி நம்ப வச்சுட்டு அவங்களோட ஹிட்லரோட இன்ட்ரெஸ்டுக்கு தகுந்த மாதிரி அவங்கள வந்து மர்டர் பண்ண வைக்கிறது, வார் கூட்டிட்டு போ, இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண வைக்க முடியும்னு அவருக்கு தெரியும். ஸோ அவர் என்ன பண்றாருன்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எல்லாம் போயிட்டு கிளென்சிங் பண்றாரு. அதாவது இவரோட ஐடியாலஜிக்கு யாரெல்லாம் செட் ஆவாங்களோ அவங்கள மட்டும் வச்சுட்டு மற்றவங்களை எல்லாம் ஹீஸ் கில்லிங். ஓகேவா? ஸோ ஜெர்மனி அண்ட் ஜூஸ் வேர் நாட் அலோட் டு சிட் ஆர் பிளே டுகெதர். நல்லா பாருங்க, அவருக்கு இந்த ஜூவிஷ் பீப்புள வந்து பிடிக்காது. ஸோ ஜெர்மன்ஸையும் ஜூவிஷ் பீப்புளையும் ஒன்னா கூட உட்காரக்கூடாது, அந்த அளவுக்கு வந்து கண்டிஷன்ஸ் இருக்கு. 1940ல அந்த கேஸ் சேம்பர்ஸ், 1940ஸ்ல ஜூவிஷ் பீப்புள், ஜுடாயிசம் ஃபாலோ பண்றவங்க ஜூவிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1940s இவங்களை வந்து கேஸ் சேம்பர்ஸ்க்கு கூட்டிட்டு போனாங்க. கேஸ் சேம்பர்னா என்னன்னா ஒரு ரூம் மாதிரி இருக்கும். அந்த ரூம்ல வந்துட்டு வாட் தே வில் டூ இஸ் ஃபுல்லா பீப்புளை போட்டு அடைச்சிடுவாங்க. லைக் க்ளோஸ்லி பேக்ட், கூட்டமா உள்ள போட்டு அடைச்சு தே ஓபன் அப் பாய்சனஸ் கேசஸ். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த உள்ள இருக்கிறவங்க மூச்சே விட முடியாம செத்து போயிடுவாங்க. ஜஸ்ட் இமேஜின் ஹவு மச் எவ்வளவு ஒரு மோசமான ஒரு டெத்ன்னு யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் பண்ணாங்க. தட் மச் அட்ராசிட்டிஸ். இந்த கேஸ் சேம்பர்ங்கிறது ஜீனோசைட்ல ரொம்ப முக்கியமான விஷயம். எஸ்பெஷலி அந்த ஜூவிஷ் கம்யூனிட்டி எல்லாத்தையுமே வந்து ஹிட்லர் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா he would have destroyed இதுதான் ஜீனோசைட்னு சொல்லுவாங்க. மாஸ் டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சர்டைன் கம்யூனிட்டி பேஸ்ட் ஆன் தேர் ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு பர்டிகுலர் ஜெனட்டிக் ட்ரைட்டுக்காக அவங்கள வந்து கில் பண்ணிருப்பாரு. ரேசிசம் அப்படிங்கறத வச்சு பண்ணிருப்பாரு. இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ரேஷியல் சயின்ஸ் டு ஜஸ்டிஃபை நாசி ஐடியாஸ் ஆஃப் ரேஸ். இவங்க என்ன பண்றாங்கன்னா ஸ்கூல்ஸ்ல எல்லாம் ரேஷியல் சயின்ஸ்னு ஒண்ணு கொண்டு வந்து அது ரேஸுங்கிறது சயின்டிபிக்கா ட்ரூங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இன்னைக்கு இருக்கிற சயின்டிபிக் இதுல நல்லா கேட்டுக்கோங்க, வேர்ல்டுல இருக்கிற எல்லா ரேஸோட ஜெனட்டிக்ஸையும் எடுத்து பார்த்தப்போ 99.99% இஸ் வெரி சிமிலர் ஜீன்ஸ். புரியுதா? நீங்க வந்து ஒரு இந்தியனோட ஜீனை எடுத்து பாக்குறீங்க, அதே ஒரு சவுத் ஆப்பிரிக்கனோட ஜீன் எடுத்து பாக்குறீங்க, ஒரு யூஎஸ்ஏ சிட்டிசனோட ஜீன் எடுத்து பாக்குறீங்க, நேட்டிவ்ஸ், இவங்க எல்லாமே நேட்டிவ்ஸ்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வேற என்ன, சவுத் பிரேசில்ல இருந்து ஒருத்தவங்களோட ஜீன் எடுத்து பாக்குறீங்க, ஆஸ்திரேலியால இருந்து எடுக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாரோட ஜீனுமே பாத்தீங்கன்னா 99.9% வெரி சிமிலர். வெறுமனே 0.01% தான் சேஞ்ச் இருக்கு. அதுவுமே பாத்தீங்கன்னா என்வாயர்மெண்டல் ரீசன்னாலதான் சேஞ்ச் ஒழிய இந்த ரீசன்னாலதான் சேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் டுடேஸ் ப்ரூவ்ட் சயின்ஸ் தட் தேர் இஸ் நத்திங் கால்ட் அஸ் டிஃபைன்ட் ரேஸ். இன்னைக்கு வந்து டிஃபைன்ட் ரேஸ் நம்ம சொல்லவே முடியாது. ஸோ அது வந்து இட் இஸ் அ வெரி வெரி ராங் ஸ்டேட்மெண்ட். பட் நாசி ஜெர்மனில அவங்க ரேஸுங்கிறத சயின்டிபிக்கா உண்மைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணாங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய சூடோ சயின்ஸ் வருது தெரியுமா? அந்த சூடோ சயின்ஸ்ங்கிற வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சூடோ சயின்ஸ்ல என்னன்னா அது பாக்குறதுக்கு சயின்ஸ் மாதிரியே இருக்கும். இந்த வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் எல்லாம் வரும்ல, இந்த கோவிட் டைம்ல அப்படிதான், ஆவி பிடிச்சா போதும் கோவிட் வராது, அந்த மாதிரி நம்மளுக்கு படிக்கிறப்போ பாக்குறப்போ அது நிஜமா உண்மை மாதிரியே இருக்கும். ஆனா அது உண்மை கிடையாது. ஏன்னா அவங்க பேசுறது அவங்க சொல்றது அந்த அளவுக்கு சொல்லுவாங்களே ஒழிய ப்ரூஃப் எல்லாம் எதுவும் இருக்காது. பட் இதுவே வந்து படிச்சவங்களுக்கு ஓரளவுக்கு ஓகே. பட் இதுவே ஒரு இன்னசென்டான காமன் பீப்புள் வந்து தே வில் எண்ட் அப் பிலீவிங் திஸ். கரெக்டா? அததான் ஹிட்லர் பண்ணாரு. ரேஷியல் சயின்ஸை வந்து ஜஸ்டிஃபை பண்ணாங்க. ஏன்னா நாசிசம்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஜீனோசைட் பண்ணிட்டு இருக்காங்க. பீப்புளை கூட அதை கேள்வி கேட்க முடியாத மாதிரி அவங்களே நம்ப வச்சுட்டாங்க. ஆமா இது கரெக்ட், ரேசிசம்ங்கிறது கரெக்ட்னு நம்ப வச்சுட்டாங்க. Children were taught to be loyal and submissive and they wanted to hate Jews. இப்ப குழந்தைங்களா இருப்பாங்கல்ல, அவங்களோட மனசுலயே லாயலாவும் சப்மிசிவாவும் இருக்கணும். சப்மிசிவ்னா என்ன ஆர்டர் சொன்னாலும் கேட்கணும். லாயல்னா ரொம்ப உண்மையா இருக்கணும், டவுட்டே வைக்க கூடாது, அதுதான் லாயல். சப்மிசிவ் அப்படின்னா நம்ம ஒரு ஆர்டர் கொடுத்தோம்னா ஏன் இதை நான் பண்ணணும்னு கூட கேட்கக்கூடாது, சொன்ன உடனே செய்யணும் அப்படிங்கிற மாதிரி குழந்தைங்களை வந்து அவங்க இது பண்ணி வச்சிருந்தாங்க. பிளஸ் வந்து ஜூஸ் எல்லாம் ஹேட் பண்ற மாதிரி பண்ணி வச்சிருந்தாங்க. அவங்க மனசுல வந்து அவங்கனாவே தப்பானவங்க தான் சொல்லி சொல்லி குழந்தைங்க கிட்டேயே சொல்லி சொல்லி வளர்க்குறப்போ அவங்க வந்து ஹிட்லரை வர்ஷிப் பண்றாங்க. நல்லா பாத்துக்கோங்க, இங்க வேர்ட் வந்து ரெஸ்பெக்ட் கிடையாது, வர்ஷிப். இந்த வர்ஷிப்ங்கிற வார்த்தை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை. ஏன் அப்படின்னா ஹூ டு வி வர்ஷிப்? காட் ஜென்ரலா. கரெக்டா? வர்ஷிப்னா என்ன அர்த்தம்னா அன்குவெஸ்ஷனபிள் ரெஸ்பெக்ட் டு சம்மன், பிலீவ் டு சம்மன் இஸ் கால்ட் அஸ் வர்ஷிப். நீங்க வந்து யாரை வர்ஷிப் பண்ணுவீங்கன்னா
இவங்க தப்பே பண்ண மாட்டாங்க, இவங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான், இவங்க மட்டும்தான் நம்மளுக்கு ஒரே வழி நம்ம லைஃப்ல நல்லா இருக்கிறதுக்கு நம்புவோம் இல்லையா, அவங்களதான் நம்ம வர்ஷிப் பண்ணுவோம். யூஸ்வலி தட் இஸ் காட். ஹிட்லரை வர்ஷிப் பண்றதுக்கும் ஜூஸை ஹேட் பண்றதுக்கும் குழந்தைங்கள்ல இருந்தே சொல்லி தராங்க. ஜஸ்ட் இமேஜின் ஹவு தட் சொசைட்டி வில் பி ஃபார் அ ஜூவிஷ் கம்யூனிட்டி. அவங்களாம் வந்து ரொம்ப தேவர் மாஸ் மர்டர்ட், தேவர் டார்ச்சர்ட், அந்த அளவுக்கு கொடுமையை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. And youth organizations were responsible for educating German youth in the spirit of National Socialism. நேஷனல் சோசியலிசம்ங்கிறது ஒன்றும் இல்லை, நாசிசம் வந்து அவங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ரேசிசமை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. புரிஞ்சுதா? Jewish teacher and Jewish pupils expelled from school under the jeers of classmates மத்தியிலேயே ஜூஸ் ஸ்டூடெண்ட்டையும் டீச்சரையும் ஸ்கூல்ல விட்டு அனுப்புறாங்க. அதாவது அந்த ஸ்கூல் ரன் ஆயிட்டு இருக்க போய் அனுப்புறாங்க. அந்த அளவுக்கு கொடுமையா அங்க பண்ணிட்டு இருக்காங்க. At the age of 14, boys had to join the Nazi youth organization where they were taught to worship war and glorify aggression and violence. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த glorifying aggression and violence இருக்கு இல்லையா, அது வந்து இன்னைக்குமே நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. This is for everybody. Aggression and violence is never glorified. It is not at all glory. யாராவது ஒருத்தவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னா அவங்க வைலன்ஸ் எடுத்துட்டு போறவங்க ஸ்ட்ராங்குன்னு அர்த்தம் கிடையாது. கையில கன் வச்சிருக்கவங்களோ இல்ல கையில வந்து ஒரு ஸ்வாட் வச்சிருக்கவங்களோ ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டி அப்படிங்கிறது கிடையாது. ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டி அப்படிங்கிறது என்னன்னா, எந்த ஒரு சுச்சுவேஷன்லயுமே தே ஆர் வெரி ட்ரூ டு தெம்செல்ஃப். அவங்க தான் உண்மையாலுமே ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டி. புரிஞ்சா? ஒருத்தவங்களை அடிக்கிறதுனாலயோ ஒருத்தவங்களை திட்டுறதுனாலயோ ஒருத்தவங்க பேச்சு மற்றவங்களை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா கேட்க வைக்கிறதுனாலயோ அவங்க ஸ்ட்ராங்கு, வார்ல ஜெயிக்கிறவங்க தான் ஸ்ட்ராங்கு அப்படிலாம் கிடையாது. புரிஞ்சுதா? ஸோ நிறைய இடத்துல நடக்குது, சோல்ஜர்ஸ் இருக்காங்கன்னா ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அவங்க இருக்காங்க இல்லையா, தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் இன்னொரு கண்ட்ரி போய் பிடிக்கணும், நம்ம வந்து டாப்ல வரணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க அஃபென்சிவா போறாங்க. அஃபென்சிவ்னா என்ன அர்த்தம்னா, ஹூ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்ஸ், அவங்க தான் அஃபென்சிவ். இப்போ 2 கண்ட்ரி இருக்காங்க, கண்ட்ரி 1 கண்ட்ரி 2. இப்போ கண்ட்ரி 1 வந்து கண்ட்ரி 2ஓட லேண்டும் எனக்கு வேணும்னு சண்டை போடுறாங்க இல்லையா, திஸ் இஸ் ராங். கண்ட்ரி 2 வேற வழி இல்லாம டிஃபெண்ட் பண்றாங்க இல்லையா, தட் இஸ் சம்திங் டிஃபரெண்ட். இவங்க வந்து இவங்க பீப்புளை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இவங்க வந்து போறாங்கன்னா அது வேற விஷயம். பட் ஜஸ்ட் டு ப்ரூவ் தட் ஐ எம் வெரி ஸ்ட்ராங் அப்படிங்கிறதுக்காக, நான் வந்து பெரிய ஆளுன்னு காமிக்கிறதுக்காக யாராவது வைலன்ஸையோ அக்ரெஷனையோ யூஸ் பண்றாங்கன்னா தே ஆர் நாட் ஸ்ட்ராங் பீப்புள், தே ஆர் நாட் ஹேவிங் க்ளோரி இன் தியர் லைஃப். இது ரொம்ப தப்பு. ஏன்னா எப்போ ஒருத்தவங்க மற்றவங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ மற்றவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதே சேம் சுச்சுவேஷன் மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், மற்றவங்க கிட்ட தப்பே இருந்தா கூட அதை ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா சொல்லணும், அவங்கள குத்தி காமிக்கணும்னு நினைக்காம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் உண்மையாலுமே ஸ்ட்ராங்கான பீப்புள். அவங்க தான் லாங் டேர்ம்ல ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருப்பாங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி நான் நடந்துட்டேன்னு வைங்களேன், நிஜமாவே நான் யாராட்டையாவது ஒரு விஷயம் சொன்னேன் அப்படின்னா அவங்க கண்டிப்பா செய்வாங்க. இப்ப நான் ஒருத்தங்களை பயமுறுத்தி செய்ய வச்சேன்னா ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் அந்த பயம் போயிடும். பட் இதுவே நான் ரொம்ப நியாயமா அவங்க கிட்ட ரெஸ்பெக்ட்ஃபுல்லா எனக்கு இது நீங்க செய்யுங்க, இது உங்களுக்கு நல்லது அப்படின்னு நான் சொன்னேன்னா கண்டிப்பா கேட்பாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ட்ரூத். இவங்க ஆனா என்ன பண்றாங்க, தப்பா சொல்லி கொடுக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. வார் தான் பெருசு, யாரெல்லாம் சண்டைக்கு போய் அடிச்சுட்டு வராங்களோ அவங்க தான் பெரிய ஆளுங்க, வார்ல சண்டை போட்டே ஆகணும், அதுதான் உனக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி சொல்லி வளர்க்குறாங்க. தட் இஸ் வெரி வெரி ராங். அக்ரெஷன் அண்ட் வயலன்ஸை க்ளோரிஃபை பண்றது. டெமோக்ரஸி தப்பு. ஏன்னா ஹிட்லர் வந்து அங்க டிக்டேட்டரா இருக்காரு இல்லையா, நம்ம வந்து ஹிட்லரை வந்து வர்ஷிப் பண்ணணும், அவரை கேள்வியே கேட்க கூடாது. யாராவது ஹிட்லர் பத்தி தப்பா பேசினாவே அவங்களை கொண்டு வருவாங்க. அந்த அளவுக்கு டெமோக்ரஸியே தப்புன்னு சொல்லி மனசுல வந்து வளர்க்குறாங்க. ஹேட் ஜூஸ், கம்யூனிஸ்ட், ஜிப்சிஸ் அண்ட் ஆல் தோஸ் கேட்டகரைஸ்டர்ஸ் அவங்க எல்லாம் அன்டிசைடபிள்னு கேட்டகரைஸ் பண்றாங்க. ஆடியன்ஸ் கிட்ட எல்லாம் போயிட்டு நீ எவ்வளவு கெத்து தெரியுமா, நீ இந்த ரேஸ்ல பிறந்திருக்க அப்படின்னாவே நீ சூப்பர், உன்னை தவிர மற்றவங்களாம் ரொம்ப வேஸ்ட்ன்னு சொல்லி மைண்ட்ல வந்து யூத்தோட மைண்ட்ல அதை ஸ்டோர் பண்றாங்க. ஸோ ஸ்கூல்லேயே 14 years ஆஃப் ஏஜ்ங்கிறது ரொம்ப குரூஷியலான ஏஜ். ஓகே, ஸோ யூர் ஆல் அண்டர் 14 years ஆஃப் ஏஜ். ஸோ இந்த 14 years ஆஃப் ஏஜ் ரொம்ப ரொம்ப குரூஷியல்னு நான் ஏன் சொல்றேன்னா, இன் திஸ் ஏஜ் யூ வில் பி கிவன் சர்டைன் திங்ஸ் விச் வில் ஹெல்ப் யூ த்ரூ அவுட் யுவர் லைஃப். ஸோ இந்த ஏஜை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னெல்லாம் அப்படிங்கிறது தான் நான் கிளாஸ்ல உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வாட் ஐ டோல்ட் யூ அபவுட் அ ஸ்ட்ராங் பர்சனாலிட்டின்னு இப்போ சொன்னேன் இல்லையா, அதுதான் உண்மை. ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டிங்கிறவங்க ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தாவே ஓகே திஸ் பர்சன் வில் ஹெல்ப் மீ, திஸ் பர்சன் இஸ் சேஃப் ஃபார் மீ, திஸ் பர்சன் வில் சப்போர்ட் மீன்னு நீங்க யாரை நினைக்கிறீங்களோ
அவங்க தான் உண்மையாலுமே ஸ்ட்ராங்கான பர்சன். இவங்களை பார்த்தாவே இவங்க என்ன அடிச்சிருவாங்களோ அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, இவங்க என்ன திட்டிடுவாங்களோன்னு நினைக்கிறீங்க, இவங்க நான் எதாவது பண்ணலன்னா எதாவது நடந்துரும்னு நினைக்கிறீங்க. they are not strong. நீங்களும் ஸ்ட்ராங்கான பர்சனா எப்படி இருக்கணும், மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்களா இருக்கணும். பட் இவங்க இந்த 14 years கரெக்டா செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா தப்பான விஷயங்கள் சொல்லி கொடுத்து ஹிட்லருக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்றாங்க. ஓகேவா? So later they joined the labor service at the age of 18 and served in the armed forces and entered one of the Nazi organization. So இங்க பாத்தீங்கன்னா 14 yearsலயும் 18 yearsலயும் சரி செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கான எந்த ஒரு விஷயமே கிடையாது. நல்லா பாத்துக்கோங்க, செல்ஃப் டெவலப்மெண்ட்டே கிடையாது. ஹிட்லருக்கு வேலை செய்யறதுக்காகவே அவங்கள தயாரிக்கிறாங்க. இந்த நாசிசம்ங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்காகவே அவங்கள தயாரிக்கிறாங்களே ஒழியா அவங்களுக்குன்னு லைஃப்ல நல்லா இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற ஸ்கில்லிங் ப்ரோக்ராம்ஸ் நம்ம கண்ட்ரிலலாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்கணும், அவங்க லைஃப்ல நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ப்ரோக்ராம்ஸ் இன்னைக்கு நடக்குது. பட் அப்ப ஹிட்லருக்கு வேலை செய்யணுங்கிறதுக்காகவே அந்த சில்ட்ரனை எல்லாம் 14 yearsல இருந்தே அவங்க பழக்கிறாங்க. So in 1922 Youth League of Nazi was founded. இது क्वेश्चना கேட்பாங்க. எப்ப they were founded னா 1922 they were found. Jewish children arriving at the death factory to be gassed. பாருங்க, death factory, the name itself is, see how cruel it is. Yes, so desirable children that Hitler wanted to see multiplied. So ஹிட்லருக்கு யாரெல்லாம் ஓகேவோ அவங்களாம் நல்லா இருக்காங்க, மற்றவங்கள என்ன பண்றாங்க, they are killing other people. ஹிட்லருக்கு பிடிக்காதவங்களை எல்லாம் they are killing. Okay, so that much how they were following racism. Fine. So this was the truth that was happening there. So the Nazi cult of motherhood. Nazi Germany, children were told women were different from men. See, patriarchal. அங்க விமனையும் நம்ப வைக்கிறாங்க, மென்னையும் நம்ப வைக்கிறாங்க, விமனும் மென்னும் டிஃபரெண்ட் அப்படின்னு நம்ப வைக்கிறாங்க. Boys were taught to be aggressive, masculine and steel-hearted, and girls were told to be good mothers and rear pure-blooded Aryan children. See how worse this thing is. When you talk about difference between boys and girls, is there any difference between boys and girls? Biologically yes, but socially, psychologically பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. எவ்ரிபடி ஷுட் பி ட்ரீட்டட் ரெஸ்பெக்ட்ஃபுல்லி. பாய்ஸுக்குள்ளே எல்லாரும் சேமா இல்ல, டிஃபரன்ஸ் இருக்கு. கேர்ள்ஸ்குள்ளே எல்லாரும் சேமா டிஃபரன்ஸ் இருக்கு. டிஃபரன்ஸ் இஸ் எவ்ரிவேர். பட் அந்த டிஃபரன்ஸ்னால யாருமே யாரையுமே டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. புரிஞ்சுதா? டிஃபரன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும். எஸ், ஸோ திஸ் டிஃபரன்ஸ் இஸ் தேர். ஐ சப்போர்ட் யூ ஹியர், யூ சப்போர்ட் மீ ஹியர். இதுதான் இருக்கணுமே வழியா நான் டிஃபரன்ஸே இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். டிஃபரன்ஸ் இஸ் ஆல்வேஸ் தேர். இது ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கு, ஜெண்டர் டிஃபரன்ஸ் இருக்கு, எல்லா விதமான டிஃபரன்ஸும் இந்த வேர்ல்டுல இருக்கு. பட் டிஃபரன்சஸ் ஆர் டு பி ரெஸ்பெக்டட். அந்த டிஃபரன்ஸ் இருக்குங்கிற ஒரே காரணத்தினால ஒருத்தங்க இன்னொருத்தங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கான்னா கிடையவே கிடையாது. நோபடி ஹாஸ் அ ரைட் டு டிஸ்ரெஸ்பெக்ட் சம்ஒன் எல்ஸ். அது நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. the moment you disrespect someone, it is where you actually have become very weak personality. நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் லைஃப்ல நினைச்சீங்கன்னா, நீங்க எப்பெல்லாம் எந்த சிச்சுவேஷன்லயுமே நீங்க ரெஸ்பெக்ட ஒருத்தங்க மேல குறைக்காம இருக்கீங்க, எந்த சிச்சுவேஷன்லயுமே நீங்க ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துக்க உங்களால முடியும் அப்படின்னா, யூ வில் பி த மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட். இப்ப நிறைய வருது இல்லையா இந்த ஆல்ஃபா, லைக் கெத்து, எல்லாமே எப்ப கெத்துனா எந்த சிச்சுவேஷன்னாலும் காமா ரெஸ்பெக்ட்ஃபுல்லா என்னால நடக்க முடியும். எனக்கு எதிரில் இருக்கிறவங்க எவ்வளோ மோசமா நடந்துக்கிட்டாலும் I am able to be like very calm in that situation and act what is right அப்படின்னா நான் கெத்து. That is the truth. பட் இங்க தப்பா சொல்லி கொடுக்குறாங்க. பாய்ஸும் கேர்ள்ஸும் டிஃப்ரெண்ட். பாய்ஸ்னா அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கணும், அக்ரெசிவா இருக்கணும். கேர்ள்ஸ்னா ரொம்ப குட்டா இருக்கணும். அந்த குட்டுங்கிற டேர்மே இட் இஸ் வெரி பேட். See, listen, this term good itself is bad. That is not real term. குட்டுங்கிறது சப்ஜெக்டிவ். ஒருத்தங்களுக்கு குட் ஒருத்தங்களுக்கு பேட், அப்படி அந்த இதே யூஸ் பண்ணக்கூடாது. புரிஞ்சுதா? ஸோ திஸ் இஸ் வாட் தே ஆர் டீச்சிங். அவங்க குழந்தைங்கள்ல இருந்து அந்த மாதிரி டீச் பண்ணாங்க. அந்த கல்ட் அப்படிங்கறத அந்த கல்ட் ஆஃப் மதர்ஹுட்னு கொண்டு வராங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது பண்ணாதான் குட் மதர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கிடையாது. ஸோ தட் இஸ் வாட் தே ஆர் ட்ரைங் டு கிரியேட். பியூர் ஆரியன் பிளட் சில்ட்ரன்ஸை கொண்டு வரவங்க தான் குட் மதர்ஸ். மென்னுனாவே அக்ரெசிவா இருக்கணும், மென்னுனாவே ஸ்ட்ராங்கா இருக்கணும், அந்த மாதிரி பண்றாங்க. தட் வாஸ் சம் ஆஃப் த நெகட்டிவ் திங்ஸ் தே ஆர் டூயிங். ஓகே,
And next, girls had to maintain the purity of race, distance themselves from Jews, look after their homes and teach their children Nazi values. அவங்க கேர்ள்ஸ் எல்லாம் என்ன பண்ணும், அவங்க குழந்தைங்களுக்கு நாசி வேல்யூஸ் சொல்லி கொடுக்கணும். ஒரு நல்ல பொண்ணுன்னா என்ன அர்த்தம்னா இதெல்லாம் பண்ணணும். ஆல் மதர்ஸ் வேர் நாட் ட்ரீட்டட் ஈக்குவலி. புரிஞ்சுதா? ஹானர்ஸ் crosses were awarded to those who encouraged women to produce more children. ஸோ விமனை வந்து சில்ட்ரன் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக மட்டும்தான் இந்த வேர்ல்டுல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வச்சாங்க. புரிஞ்சுதா? தட் இஸ் நாட் ட்ரூத். எவ்ரி விமன் ஹேஸ் தேர் ஓன் ரைட். அவங்க தான் டிசைட் பண்ணணும். தெர் இஸ் நோ ரூல் தட் விமன் ஷுட் கிவ் மோர் சில்ட்ரன், மென் ஷுட் ஆல்வேஸ் ஏர்ன். அந்த மாதிரி ரூல் கிடையாது. ஸோ எவ்ரிபடி ஹேஸ் டு லிவ் ஃபார் தெம்செல்ஃப் வித்வுட் ஹர்ட்டிங் அதர்ஸ். பட் இங்க அவங்க என்ன பண்றாங்க? they are doing something opposite to all these human rights. So bronze cross for 4 children. See இங்க பாருங்க, அவங்களுக்கு எவ்வளவு குழந்தைங்க இருக்கோ அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு மெடல் கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. See how cruel it is. கரெக்டா? bronze 4 children இருந்தா bronze cross, 6 children இருந்தா silver cross, 8க்கு மேல இருந்தா gold cross. அதெல்லாம் விமனும் நம்பினாங்க. பிகாஸ் ஃப்ரம் சைல்ட்ஹுட், இப்ப சின்ன குழந்தையில இருந்தே உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லி சொல்லி வளர்க்குறேன்னா நீங்க அதை நம்புவீங்க இல்லையா? அந்த மாதிரி அவங்களையும் நம்ப வைக்கிறாங்க. நம்ப வச்சு அவங்களும் அதை நம்புறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஜெர்மனில எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. Women who maintained contact with Jews, Poles and Russians were paraded through the town with shaved heads, blackened faces, placards hanging around their necks. I have sullied the honor of nation அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இது விமென்னா இருந்தாலும் மென்னா இருந்தாலும் டிஸ்ரெஸ்பெக்ட் இஸ் நாட் ஓகே. இந்த மாதிரி பரேட் பண்ண வைக்கிறதெல்லாம் இட் இஸ் வெரி 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 பேட். இட் இஸ் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஆர்டிகல் 21 அப்படின்னு நான் உங்க கிளாஸ்ல சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 21 இருக்கு. அது என்ன மேம் ஆர்டிகல் 21னா? ரைட் டு லைஃப் வித் டிக்னிட்டி அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்ஸ்டியூஷன், இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இப்ப இருக்கிற ஒரு ஃபண்டமெண்டல் ரைட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்றாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் சொன்ன விஷயம், ரைட் டு லைஃப் தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. அப்புறமா தான் அது ரைட் டு லைஃப் வித் டிக்னிட்டி அண்ட் பர்சனல் லிபர்ட்டின்னு சேஞ்ச் பண்ணாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரைட் டு லைஃப் மட்டும் இருந்தா போதுமா? ஒருத்தவங்க உயிரோட இருந்துட்டா மட்டும் போதுமா? ஹியூமன் பீயிங்க்கு போதுமானா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா கிடையாது. ஒரு பர்சன் வந்து மியர் லைஃப், ஒரு அனிமல் லைஃப் வாழ்றது வந்து உண்மையான லைஃப் கிடையாது. அவங்க டிக்னிட்டியோட இருக்கணும். அப்படின்னா மரியாதையோட இருக்கணும். ஒருத்தவங்களோட மரியாதைய பறிக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. கவர்மெண்ட்டுக்கே உரிமை கிடையாது. எவ்ரிபடி ஷுட் பி ட்ரீட்டட் வித் டிக்னிட்டி. எல்லாரோட டிக்னிட்டியும் பாதுகாக்க வேண்டியது கவர்மெண்டோட வேலை. அதே மாதிரி பர்சனல் லிபர்ட்டியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் லைஃப்ல. பர்சனல் லிபர்ட்டின்னு என்னன்னா, என்ன நான் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கணும். நான் படிக்கணும்னா எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும். நான் நினைச்சதை சாப்பிடணும். நான் நல்ல என்வாயர்மெண்ட்ல நான் வாழணும். அதாவது பொல்யூஷன் இல்லாத என்வாயர்மெண்ட்ல வாழணும். நான் நினைச்சா ஃபாரின் போகணும். திரும்ப என் கண்ட்ரிக்கு வர்றதுக்கு எனக்கு ரைட் இருக்கணும். இந்த மாதிரி என்னோட வாழ்க்கைய எனக்கு பிடிச்ச மாதிரி நான் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ரைட் இருக்கணும். ஸோ மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணாத என்னோட ஆசைகளை நான் செஞ்சுக்கிறதுக்கான ரைட் எனக்கு இருக்கணும்னா அதுதான் பர்சனல் லிபர்ட்டி. அப்போ ரைட் டு லைஃப் வித் டிக்னிட்டி அண்ட் பர்சனல் லிபர்ட்டிங்கிறது இன்னைக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் நமக்கு ப்ராமிஸ் பண்ற ஒரு விஷயம். பட் இங்க பாத்தீங்க அப்படின்னா ஹிட்லர் டைம்ல டிக்னிட்டியே இல்லாத மாதிரி விமனை நடத்தியிருக்காங்க, மென்னையும் நடத்தியிருக்காங்க. நீங்க வந்து ஜூயிஷா இருக்கீங்க, இல்லைன்னா போலாண்ட்ல இருந்து வந்திருக்கீங்கன்னா மென்னா இருந்தா கூட அங்க டிக்னிட்டி கிடையாது, லைஃபே கிடையாது. அந்த அளவுக்கு நடத்தியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் 21. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே இந்த வேர்ல்டுல ரைட் டு லைஃப் மட்டும் இல்லை, அதோட டிக்னிட்டியும் இருக்கு, பர்சனல் லிபர்ட்டியும் இருக்கு. எஸ், அதை நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் ப்ராமிஸே பண்ணியிருக்காங்க. ஸோ த ஆர்ட் ஆஃப் ப்ரொபகேண்டா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஹிட்லர் இவ்வளோ விஷயங்கள் பண்றாரு, ஆனா எப்படி எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க? கரெக்டா நான் கேட்கறது? இவ்வளோ விஷயங்கள் பண்ணாலுமே எப்படி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க பீப்புள்னா, அந்த அளவுக்கு இஃபெக்டிவான பிரெயின் வாஷிங் பண்றாங்க. அவங்க பீப்புளை வந்து நம்ப வைக்கிறாங்க. ஏன்னா நீங்க ஃபோர்ஸை யூஸ் பண்ணி எல்லாரையுமே ரொம்ப லாங் டேர்மா பண்ண வைக்க முடியாத ஒரு விஷயத்த அவங்க மைண்ட்லயே போயிட்டு ஓகே இதுதான் உங்களுக்கு கரெக்ட்னு நம்ப வைக்கிறத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மேனிப்புலேஷன் சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? ஸோ தப்பான விஷயங்களுக்கு ஒருத்தங்களை நீங்க வந்து மைண்டையே பிரெயின் வாஷ் பண்றீங்கன்னா அது மேனிப்புலேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ஹிட்லர் பண்ணியிருந்தாரு. ஸோ நாசிஸ் டர்ம்டு மாஸ் கில்லிங் as ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட். இந்த மாஸ் கில்லிங் அவங்க என்னன்னு சொல்றாங்கன்னா ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்னு சொல்றாங்க. எப்பெல்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க பாருங்க. ஃபைனல் சொல்யூஷன்,
அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்றது, யுத்தனேஷியா அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்றது, டிசேபிள்டு. அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா டிசேபிள்டு பீப்புள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க லைஃப்ல. அப்போ உண்மையாலுமே டிசேபிள்டு பீப்புளுக்கு என்ன பண்ணணும், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களால நடக்க முடியலையா, வீல் சேர் கொடுங்க, அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, ரேம்ப் அரேஞ்ச் பண்ணுங்க. இன்னைக்கு அப்படி இருக்கு, ரைட்ஸ் ஃபார் டிசேபிள்டு பீப்புள் இந்தியாவில் இருக்கு. பப்ளிக் ஆஃபீஸ் எல்லாத்துலயுமே ரேம்ப் இருக்கணும், எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கணும், ஒர்க் கிடைக்கிறதுக்கு. அவங்களுக்கும் லைஃப்ல நிறைய டிக்னிட்டிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டிசேபிள்டு பீப்புளை கில் பண்றதுக்கு யுத்தனேஷியான்னு பேர் வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ தட் இஸ் ஆல் ராங். செலெக்ஷன் அண்ட் டிஸ்இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிற பேரெல்லாம் வைக்கிறாங்க. இவாக்குவேஷன் அப்படின்னா கேஸ் சேம்பர்ஸ்க்கு அனுப்புறது. இவாக்குவேஷன் என்னன்னா ஜென்ரலா ஒருத்தங்களை ஒரு இடத்த விட்டு அனுப்புறது இவாக்குவேஷன் சொல்லுவாங்க. ஆனா இவங்களோட டேர்ம்ல இவாக்குவேஷன் என்ன அர்த்தம்னா கேஸ் சேம்பர்ல அனுப்பி மாஸ் கில்லிங் பண்றதுக்கு இவாக்குவேஷன்ங்கிற நேம் வைக்கிறாங்க. கேஸ் சேம்பர்ஸ் வந்து டிஸ்இன்ஃபெக்ஷன் ஏரியான்னு பேர் வைக்கிறாங்க. டிஸ்இன்ஃபெக்ஷன் ஏரியானா என்ன, ஒரு வைரஸ் இருக்கு, பாக்டீரியா இருக்கு, அதை கிளீன் பண்ணோம்னா டிஸ்இன்ஃபெக்ஷன் அப்படின்னு டிஸ்இன்ஃபெக்டன்ட் நம்ம சொல்லுவோம். பட் இவங்க பீப்புளை கில் பண்றதையே டிஸ்இன்ஃபெக்ஷன் வைக்கிறாங்க. இப்படிலாம் டேர்ம்ஸ் யூஸ் பண்றாங்க பாருங்களேன். இது வந்து பாத்ரூம்ஸ் வந்து ஃபேக் ஷவர் ஹெட்ஸ் இருக்கிற மாதிரியான இருக்கும் பாக்குறதுக்கு. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டமா பீப்புள் அனுப்பி அதுல கேஸை வந்து போட்டு கொண்டுருவாங்க. மஸ்டர்ட் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேஸ் தான் யூஸ் பண்ணி கில்டு. ஓகேவா? ஸோ நாசி ஐடியாஸ் were spread through visual images, films, radios, posters, catchy slogans, leaflets. இந்த மாதிரி பீப்புளோட மைண்ட்ல எப்படிலாம் மேனிப்புலேட் பண்ணுமோ அந்த மாதிரிலாம் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இன்னைக்குமே அப்படிதான். நம்ம நிறைய மூவிஸ்ல சில விஷயங்களை பார்த்துட்டு அதெல்லாம் சரி நம்பிட்டு இருக்கோம். அப்படிலாம் கிடையாது. ஸோ ஒரு ஹீரோ அப்படின்னாவே வந்து அடிக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஸோ when as I told you, a person who is very strong can be equally soft and humble. அது ரொம்பவே பாசிபிள். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீரோ அப்படின்னாவே எப்படி இருக்கணும், ஹீரோனாவே அடிக்கணும், ஹீரோனாவே வந்து வைலன்ஸ் அப்படிலாம் கிடையாது. பிகாஸ் we are made to believe all those things. அதான் இங்கேயும் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ் were stereotyped. வேர்மின் அப்படிங்கிற பேரை வந்து யூஸ் பண்றாங்க. ரேட்ஸ், பெஸ்ட், வேர்மின் அப்படிங்கிற பேரெல்லாம் ஒரு கம்யூனிட்டி மேல யூஸ் பண்றாங்க. ஈக்குவல் எஃபர்ட்ஸ், டிஃப்ரெண்ட் செக்ஷன் ஆஃப் பாப்புலேஷனை வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்துறதுக்காக ரொம்பவே ட்ரை பண்றாங்க. சப்போர்ட், சஜஸ்டிங் தட் நாசி அலோன் குட் சால்வ் தேர் ப்ராப்ளம்ஸ். ஆல்ரெடி பிரச்சனையில இருக்கவங்க கிட்ட போயிட்டு அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு நான் உங்க பிரச்சனையை தீக்கிறேன், இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா உங்க பிரச்சனை சால்வ் ஆகும், அவங்க நம்புற மாதிரி பேசி அவங்களையே இந்த வைலன்ஸ்குள்ளெல்லாம் கொண்டு வராங்க பீப்புளை. தட் இஸ் வாட் ஹேப்பன் தேர். ஓகே. அண்ட் நாசி போஸ்டர் அட்டாக்கிங் ஜூஸ். ஸோ இதுதான் வந்து இந்த போஸ்டர்ல எப்படின்னா ஜூயிஷ் பீப்புள் வந்து எப்படி மணி இஸ் த காட் ஆஃப் ஜூஸ். அதாவது ஜூயிஷ் பீப்புள்னாவே மோஸ்ட்லி ஜூயிஷ் பீப்புள் வந்து பிஸ்னஸ் பீப்புளா இருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஜூயிஷ் பீப்புள்னாவே மணி மட்டும்தான் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட், அவங்கனாலதான் வேர்ல்டு ஃபுல்லா ரொம்ப கஷ்டப்படுது அப்படிங்கிற மாதிரியான பிக்சர். இந்த சாக் ஆஃப் மணியை அவங்க கண்ட்ரோல தான் வச்சிருக்காங்க, அவங்கள அழிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நிம்மதியா இருக்கலாம். அந்த மாதிரி சொல்லி ஒரு சர்டன் கம்யூனிட்டி மேல ஹேட்ரட்டை வளர்க்குறாங்க. அந்த அளவுக்கு மோசமா இருக்காங்க அவங்க. ஸோ இந்த லீஃப்லெட்ல பாருங்க, ஜெர்மன் ஃபார்மர் யூ பிலாங் டு ஹிட்லர். வை பாருங்க, ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு பாருங்க. ஜெர்மன் ஃபார்மரா இருந்தீங்கன்னா நீங்க ஹிட்லருக்கு சொந்தம். they are not saying you can get support from Hitler, they are saying you belong to Hitler. நீங்க வந்து ஹிட்லருக்கு சொந்தம். ஏன்னா ஜெர்மன் ஃபார்மர் தான் ரெண்டு டேஞ்சர்ஸ்க்கு நடுவில் இன்னைக்கு நிக்கிறாங்க. ஒரு டேஞ்சர் என்னன்னா அமெரிக்கன் எக்கனாமிக் சிஸ்டம் கேபிட்டலிசம்க்கு எகெயின்ஸ்டாவோ, மார்க்சிஸ்ட் எக்கனாமிக் சிஸ்டம் போல்ஷெவிசம்க்கு எகெயின்ஸ்டாவோ இருக்காங்க. ஏன்னா they are born of Jewish thought and serve the master plan of world Jewry, who alone can rescue the farmer from the dangers. இன்னைக்கு வந்து அதாவது என்னன்னா ஃபார்மர்ஸ் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க, உங்களை காப்பாத்துறதுக்கு நாசிசம்னாலதான் முடியும், நீங்க ஹிட்லரை மட்டும் நம்புங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்க ஆல்ரெடி கஷ்டத்துல இருக்கிறப்போ அவங்க கிட்ட போய் சொன்னா அவங்க எங்கேயாவது சொல்யூஷன் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்க சமயத்துல இவங்க போய் தப்பான விஷயங்களை சொல்லி அவங்கள நம்ப வைக்கிறாங்க. ஓகேவா? நாசி பார்ட்டி போஸ்டர் ஆஃப் 1920s. இதுல வந்து இட் ஆஸ் ஒர்க்கர்ஸ் டு வோட் ஃபார் ஹிட்லர். ஹிட்லருக்கு நீங்க ஓட் பண்ணுங்க. ஃப்ரண்ட் லைன் சோல்ஜர். ஏன்னா ஹிட்லர் வந்து சோல்ஜரா தானே இருந்தாரு World War I. அதை காமிச்சு அது ஏன்னா அவங்க தான் வாரை குளோரிஃபை பண்ணி வச்சிருக்காங்கல்ல, வார்ல சண்டை போட்டவங்களாம் பெரிய ஆளுன்னு குளோரிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதை வச்சு ஹிட்லருக்கு நீங்க ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா போஸ்டர்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஆர்டினரி பீப்புள் அண்ட் த கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நாசி ஐஸ் மூலமா வேர்ல்ட பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஜெர்மனில. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, நம்மளோட ஐடியாலஜியை வச்சுதான் நம்ம வேர்ல்ட பார்ப்போம்.
இது எப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ நான் ஒரு ஸ்பெக்ஸ் போட்டிருக்கேன்னா, இந்த ஸ்பெக்ஸ்ல வந்து நான் ஒரு ரெட் கலர் பேப்பர் ஒட்டிட்டேன்னா, how will the world look to me? It will look red in color, right? இப்போ நான் இது மேலே ஒரு எல்லோ ஷீட் ஒட்டிட்டேன்னா, the world will look very yellow. அதுக்காக வேர்ல்டு எல்லோவா இருக்குன்னு அர்த்தமா? அதுக்காக வேர்ல்டு ரெட்டா இருக்குன்னு அர்த்தமா? கிடையாது. நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவை நான் மாத்திக்கணும். அதான் இங்க வேர்ல்டுல என்ன நடக்குதுன்னா, ஜெர்மன்ஸ் எஸ்பெஷலி நாசிசம் நம்ப ஆரம்பிச்சு அவங்க வேர்ல்ட ஒரு நாசியோட பார்வையிலேயே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. That is where it is all becoming very wrong. They felt hatred and anger against Jews and genuinely believed Nazism would bring prosperity and improve general well-being. இப்போ பீப்புள் வந்து ஹிட்லரோட பேச்சை கேட்டு நடந்துக்கிறாங்க இல்லையா, அவங்க உண்மையாலுமே மனசாரவே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க நாசிசம் தான் கரெக்டுன்ட்டு. அவங்களுக்கு அவங்க பண்றதெல்லாம் ஹியூமனிக்கு எகெயின்ஸ்டான விஷயங்கிறதே தெரியல. அவங்களுக்கு ஜூயிஷ் பீப்புளும் அவங்கள மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங் தான் தெரியல. அந்த அளவுக்கு வந்து தே ஸ்டார்டட் பிலீவிங் ஹிட்லர். ஸோ இன்னைக்குமே நிறைய பேர் ஹிட்லரை க்ளோரிஃபை பண்றாங்க. தட்ஸ் ராங். யூ கேனாட் க்ளோரிஃபை ஹிட்லர். எனி ஒன் ஹூ இஸ் ஹேவிங் எனி ரீசன் ஸ்டில் டு ஹர்ட் ஹியூமனிட்டி அப்படின்னா தட் இஸ் ராங். அதுதான் ஒருத்தவங்க வந்து ஹியூமனிட்டியை ஓவரால் இன்னசென்ட் பீப்புளை ஹர்ட் பண்றதுக்கு அவங்க என்ன ரீசன் கொடுத்தாலும் அது தப்பு தான். பட் ஹிட்லரை வந்து இவங்கெல்லாம் நம்புறாங்க. தட் இஸ் ட்ரூ. ஹிட்லர்னால தான் நம்மளுக்கு நல்லது நடக்க போகுது, ஜூயிஷ் பீப்புள்னால தான் நம்ம கஷ்டமே படுறோம், ஹிட்லர்னால நல்லது நடக்க போகுது அப்படின்னு பீப்புளை நம்ப வச்சுட்டாங்க. ஸோ பாஸ்டர் Niemöller protested as uncanny silence among ordinary Germans against brutal and organized crime. அவர் வந்து அந்த பாஸ்டர் வந்து ப்ரொடெஸ்ட் பண்றாரு. எப்படி வந்து பீப்புள் நீங்களா அக்செப்ட் பண்றீங்க, இந்த அளவுக்கு அட்ராசிட்டி பண்றவங்க அக்செப்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அந்த பாஸ்டர் வந்து he is starting to protest. And Charlotte Barat's book called The Third Reich of Dreams describes how Jews themselves began believing in the Nazi stereotypes. This is one of the worst things that can happen. This is one of the best example for a violence against a person. அதாவது ஒரு பர்சன் கிட்ட போயிட்டு அந்த பர்சனையே நீ ரொம்ப மோசமானவங்க நம்ப வைக்கிறாங்க பாத்தீங்களா. தட் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் வைலன்ஸ் எனிபடி கேன் டூ. ஒருத்தங்களை அடிக்கணும்னு அவசியம் இல்லை, ஒருத்தங்களை வந்து கஷ்டப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. அவங்க மைண்ட்ல போயிட்டு நீ ரொம்ப ரொம்ப நீ வந்து இட் இஸ் ஓகே டு டிஸ்ரெஸ்பெக்ட் யூ, நீ ரொம்ப ரொம்ப சீப்பான பர்சன், நீ ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ப வச்சுட்டாங்கனாவே தட் இஸ் ராங். இந்த வேர்ல்டுல அப்படி யாருமே கிடையாது. புரிஞ்சுதா? எவ்ரிபடி ஹாஸ் அ பொட்டன்ஷியல் டு பி குட், எவ்ரிபடி ஹாஸ் அ பொட்டன்ஷியல் டு பி ரைட். பட் ஒருத்தவங்க போயிட்டு திரும்ப திரும்ப சொல்லி நீ ரொம்ப மோசம், நீ ரொம்ப மோசம், நீ ரொம்ப மோசம்னு சொல்லி அவங்க நம்ப வைக்கிறாங்க. அந்த மாதிரி ஜூயிஷே நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. நாசிஸ்ட் சொல்றது உண்மை அப்படிங்கிற அளவுக்கு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் தென் நாலேஜ் அபவுட் த ஹோலோகாஸ்ட். இப்போ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. வேர்ல்டு வார் 2 நடக்குது. வேர்ல்டு வார் 2 முடிஞ்சிருச்சு, ஜெர்மனி டிஃபீட் ஆயிட்டாங்க. அந்த வேர்ல்டு வார் 2ங்கிறது டிஃப்ரெண்ட் கான்செப்ட். ஸோ வேர்ல்டு வார் 2ல ஜெர்மனி ஸ்டார்டிங்ல வின் பண்ற மாதிரி இருக்கு. பட் என்ன ஆச்சுன்னா ஜெர்மனி வாஸ் ஃபைனலி டிஃபீட்டட் அண்ட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் வேர்ல்டு வார் இஸ் எண்ட். அப்போ என்ன ஆகுதுன்னா, preoccupied with their own plight, Jews wanted the world to remember the atrocities and sufferings they had. இந்த ஹாலோகாஸ்ட் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இந்த ஜெர்மன்ஸ் வந்து ஜூயிஷ்க்கு எகெயின்ஸ்டா ஜெர்மனில பண்ண விஷயங்கள்ல ஹாலோகாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜூயிஷ் பீப்புளுக்கு என்னன்னா இந்த வேர்ல்டு தெரிஞ்சுக்கணும் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. So when they lost the war, Nazi leadership distributed petrol to its functionaries to destroy all incriminating violence. பார்த்தீங்களா, அவங்க பண்ண அட்ராசிட்டி எல்லாம் ஜெர்மனி டிஃபீட் ஆயிடுச்சு, நாசி பீப்புளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அவங்க என்னன்னா அவங்க நிறைய கிரைம்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் வெளியே வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கிரைம்ஸ் எல்லாம் இது பண்றதுக்கு எவிடன்ஸ் அளிக்கிற அளவுக்கு அவங்க வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க பண்ணதெல்லாம் தப்புன்னு அவங்களுக்கு தெரிஞ்சே பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். தட் மச் வர்ஸ் someone can be. So this topic is something very very hard to understand and it is very heavy hearted when you finish this topic. So அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு வந்து you have to know one thing, always be kind. There are many people who are different from us. That does not give us the right to disrespect anyone. That does not give us right to hurt anyone. யாரெல்லாம் நம்மளை விட டிஃப்ரெண்டா இருக்காங்களோ அதே மாதிரி தானே நம்மளும் அவங்களுக்கு டிஃப்ரெண்டா இருப்போம். நம்ம ஒருத்தங்க ரெஸ்பெக்ட் பண்ணாதானே நம்மளையும் ஒருத்தங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. தட் இஸ் வாட் இஸ் த ட்ரூத். ஸோ யூ வாண்ட் ரெஸ்பெக்ட், யூ ரெஸ்பெக்ட் அதர்ஸ். யூ வாண்ட் கைண்ட்னஸ், பி கைண்ட் டு அதர்ஸ். ஸோ திஸ் இஸ் த திங். நோபடி ஹாஸ் அ டியூட்டி டு ஒர்க் ஃபார் அதர்ஸ். அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்குமே அவங்கவுங்களுக்கான டிக்னிட்டி இருக்கு லைஃப்ல.
அவங்களுக்கான ரைட்ஸ் இருக்கு. We should always respect others, rights. So that is the important thing you should understand. So இதுதான் வந்து that's why I told you this topic is one of the best example how a person should not be against humanity. Okay, so thank you so much. இந்த மாதிரியான அடுத்த இம்பார்ட்டன்டான டாபிக்கோட உங்களை நான் மீட் பண்றேன். Bye bye, take care.